ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி அவக்காடோ வச்சு ஒரு சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக செய்யலாம். இந்த அவக்காடோவுக்கு வந்து 100 பேர் இருக்குது. பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் மாதிரி நல்லா வலுவலுன்னு உள்ளே இருக்கும், சாஃப்டாக. அதனால் இது நிறையா மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த சாண்ட்விட்சை தான் பண்ண போகிறோம். சாண்ட்விட்சுக்கு இந்த 2 அவக்காடோவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணிட்டோம்னா உள்ளே வந்து பெரிய ஒரு விதை இருக்கும். அந்த விதையை எடுத்துட்டு நம்ம இப்போ அந்த பழத்தை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அது கொஞ்சம் அவக்காடோ வந்து பழுக்காமல் இருந்துச்சுன்னா, காயாக இருந்துச்சுன்னா பச்சை கலராக இருக்கும். ப்ளஸ் தோல் வந்து அது அப்படியே வந்து உரிக்கிறதுக்கு வரும். இது வந்து நல்லா பழுத்திருக்கிறதுனால இந்த மேலே இருக்க ஓடு வந்து ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கிறனால நம்ம உள்ளே இருக்கிற அந்த பழத்தை மட்டும் எடுத்துக்குவோம். நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்தோம்னாலே ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும். ரொம்ப மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடும். இப்போ 4மே எடுத்துட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சிட்டோம்னா ஈஸியாகவே மசிஞ்சிரும். பாருங்கள், நல்லா வெண்ணெய் மாதிரி மசிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம இதில் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 எடுத்துக்குவோம். மல்லித்தலை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். ஒரு சின்ன தக்காளி எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு அதிலே சேர்த்துக்கலாம். லெமன் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதோட உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் ரொம்ப தேவைப்படாது. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் காரத்துக்கு 2 மிளகாய் நல்லா குட்டியாக நறுக்கிட்டு இதோட சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கிட்டு ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். அந்த தோசைக்கல்லில் வந்து ப்ரெட் எடுத்துக்குவோம். சாண்ட்விச் ப்ரெட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துட்டு இந்த மாதிரி நெய் போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட்டை 2 பக்கட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, டக்குன்னு கருகிரும். அதனால் லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா ஓரளவுக்கு நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு 2 பக்கட்டும் கோல்டன் கலர் வர வரைக்கும் இந்த ப்ரெட்டை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம எடுத்துட்டு அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அவக்காடோ மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம். ஒரே ப்ரெட்டில் எல்லா சைடும் இருக்க மாதிரி நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இன்னொரு ப்ரெட்டை எடுத்து மேலே வச்சுக்கலாம். மேலே வச்சுட்டு அப்படியே வந்து கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிவிட்டு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஒரு சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க விரும்பி வாங்கிக்குவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு பாருங்கள், உள்ளார அழகாக இந்த சாண்ட்விட்சு ஒரு பக்கம் சூப்பராக இருக்கும். நம்ம கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அவக்காடோ பழம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.